நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி பலன். திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர். அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. சனி பகவான் பொதுவாக நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவருடைய வெல்விஷர் உறவினர் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வராருன்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை. அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள், சில போதனைகள், சில வேதனைகள் தரக்கூடியவர் தான். அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது. ஆகவே சனி பகவான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார். அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன். இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும். நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி. உதாரணமாக இப்போ சனி பகவான் 29 மார்ச் 2025 அன்று அதிகாலை இரவு மணி 9:43 கும்பராசியில் பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போது மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது. கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும். மேஷ ராசிக்கு விரய சனி. இது மூன்றும் 7.5 சனி பிடியில் இருக்கின்ற 3 ராசிகள். 3க்கு 7.5ன்னு சொல்லலாம். இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அஷ்டம சனியில் பாதி. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார். இப்போது அந்த விரய சனி, பாத சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம், அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள், கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும். அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். பகவானை பொறுத்தவரை
இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார். அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை 7 சனி முடிய போகிறது. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 2வது வீட்டில் கடைசி 7 சனி 2.5 வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ 3வது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது 3வது வீடாக அமையும். பொதுவாக அந்த 3வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு, 11வது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள். அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாக நம்ம அஷ்டம சனின்னு பார்த்தோம், அர்த்தாஷ்டம சனி பார்த்தோம், ஜென்ம சனி, 7 சனி, கண்ட சனி, இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. தெரியாதவங்க சில பேர் செய்யலாம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ, அந்த ராசியில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது. அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது. அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது 3, 7, 10 ஆகிய ராசிகளில் விழும். அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது ரிஷப ராசியிலும், கன்னி ராசியிலும், அதே மாதிரி தனுசு ராசியிலும் விழும். அப்போது இந்த 3 ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் விழுதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும். அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை தரும். ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது. அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும். ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. அப்போது இந்த 2 ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இந்த 2 ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது, அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனி பயிற்சி பலனானது பொதுவாக 2.5 வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். மொத்தம் 30 வருஷம் சனி பகவான் 12 ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும். இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய 30 வருடம் ஆகும். அதனால்தான் 30 வருடம் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனி பகவான் 30 வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 2.5 வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும். இந்த வருடம் பொதுவாக 2 வருடம் 2 மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுலேயும் அதிசாரம் இருக்குது, வக்கரம் இருக்குது. இந்த சனி பயிற்சியானது ஜூன் மாதம் 2027 வரை நடைபெற இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால பிரத்யேகமாக சனி பயிற்சியை மாத்திரம் இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. அன்பிற்கினிய துலாம் ராசி என்பர்களே, இன்றைக்கி நம்ம சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது, துலாம் ராசி என்பர்கள் அந்த பலன்களை எப்படி பெறப்போகிறார்கள், இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு சாதகமா இல்லை பாதகமா அப்படின்னு பார்க்க போகிறோம். 29 மார்ச் மாதம் 2025 நடைபெற இருக்கின்ற சனி பயிற்சி கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போக போகிறார். துலாம் ராசிக்கு 6வது வீட்டுக்கு வரப்போகிறார். பொதுவாக சனி பகவான் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்யும்போது மிக நல்ல பலன்களை தரக்கூடியவர். அந்த வகையில் பார்த்தோன்னா துலாம் ராசிக்கு யோகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். மற்ற கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, அதோட சாதக பாதகங்கள் போன்றவற்றை கணக்கில் எடுத்துட்டோம்னா சனீஸ்வர பகவான் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார். 6வது வீடு அப்படிங்கிறது ருணருத்ர ரோகஸ்தானம். நோயை பற்றி, பகையை பற்றி, வம்பு வழக்குகளை பற்றி, கடனை பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே உடல் ரீதியான சில ஆரோக்கிய குறைபாடுகளை இந்த நேரத்தில் சனி பகவான் நிச்சயமாக தருவார். துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சனீஸ்வர பகவானோட பலாபலன்கள்னு பார்த்தோன்னா அது நம்மளோட நடவடிக்கைகளுக்கு ஏற்றவாறு தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான எதிர்வினையாகத்தான் அது இருக்கும். நம்ம நியாயமாக நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தால் சனீஸ்வர பகவான் நம்மக்கிட்டேயே வராது. நம்ம அப்படி இல்லைன்னா நம்மளை நல்வழிப்படுத்துகின்ற முயற்சியாகத்தான் சில பலாபலன்களை தருவார். போலீஸ் மாதிரி. அதுதான் போலீஸுக்கு காரகன் செவ்வாயும் சனியும்னு சொல்லுவாங்க. கையுங்களவுமாக பிடிப்பட்ட ஒரு திருடனை போலீஸ்காரன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் அடிக்க தான் செய்வான். திரும்ப திரும்ப நம்ம போய் சொன்னால் அவன் அடிக்கிற அடியும் வேகமாகும், கை கால் உடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அது மாதிரி தான் சனீஸ்வர பகவான் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அதிலேருந்து நம்ம வெளிப்பட்டு நம்ம நியாயமாக நடக்கிற ஒரு காலகட்டம் வரை சனீஸ்வர பகவான் நம்மளை சோதித்து கொண்டே தான் இருப்பார். அதனால் நம்ம பக்குவப்படணும். நம்ம நியாயமாக ஒழுக்கமாக நடந்துட்டோம்னா சனீஸ்வர பகவான் எந்த பிரச்சனையும் தரமாட்டார். இந்த 6வது வீட்டு சஞ்சாரம் என்பது நமக்கு கடன் ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். நம்ம இப்போ கடனை கொடுக்காததுனால சில பேர் நம்மக்கிட்ட சண்டைக்கு வரக்கூடிய பகையாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக நமக்கு மன உளைச்சல்கள், ஆரோக்கிய குறைபாடுகள் போன்றவைகள் ஏற்படலாம். நம்ம கடனை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது பேங்காக இருந்தாலும் சரி, வெளியில் எங்கே இருந்தாலும் சரி, நம்ம கடன் வாங்கிய பணத்தை சரியான நேரத்தில் கொடுக்கணும். சில சமயங்களில் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம அதை காரண காரியங்களை நேரில் போய் அவங்கக்கிட்ட சொல்லி நம்முடைய வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற வகையில் சரியாக செயல்படணும். நம்ம கடனை கொடுக்க முடியலன்னு ஓடி ஒழிஞ்சால் நிச்சயமாக நம்மளை துரத்த தான் செய்வாங்க. நம்ம நேராக போய் நிற்போம், நம்முடைய நிலைமையை சொல்லுவோம். சூழ்நிலை எப்படி இருக்குது, இதுதான் பிரச்சனை, கூடிய விரைவில் தந்துடுறேன் அப்படிங்கும்போது நம்முடைய பணிவு அவர்களை நிச்சயமாக நமக்கு சாதகமாக செயல்பட வைக்கும். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம கடன் வாங்கிறது, கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையான கடனை மட்டும் வாங்கணும். சில சமயங்களில் நம்ம கடன் வாங்கி வீடு, சொத்து போன்ற விஷயங்கள் வாங்குகின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அது நமக்கு சாதகமாக அமையும். அதே நேரத்தில் இதுவரைக்கும் நமக்கு பகையாக இருந்தவர்கள் இப்போ நமக்கு நட்பு பாராட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நம்முடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பல விஷயங்கள் இதுவரைக்கும் மறைமுகமாக அல்லது இதை லேசாக அறிகுறி காட்டிக்கொண்டிருந்த வியாதிகள் இப்போ வெளிப்பட்டு அதுக்கான சிகிச்சைகளை எடுக்கின்ற காலகட்டமாக இருக்கும். பணம் விரையாதுன்னு கவலைப்படாதீங்க. நோய்க்கு தீர்வு நம்ம கண்டுட்டோம்.
நோயை முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம், நோயோட தாக்கத்தை புரிந்து கொண்டு நம்ம அதற்கான சிகிச்சைகளை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே நமக்கு மிகப்பெரிய பலமாக மாறும். இந்த நேரத்தில் நம்மளோட மேல் வயிறு, அடி வயிறு, மார்பகம், இருதயம், நுரையீரல் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம சில முயற்சிகளை பண்ணணும். அதுக்கான அது வராமல் இருக்கிறதுக்கான நம்முடைய முயற்சியாக உடற்பயிற்சி மற்றும் அது போன்ற பாதிப்புகள் வராத வண்ணம் நம்முடைய செயல்முறைகளை மாற்றி அமைச்சுக்கணும். நம்மக்கிட்ட ஏதான கெட்ட வழக்கங்கள் இருந்தால் அதெல்லாம் விட்டுடணும். நம்ம செய்கிற தப்பு தான் நம்மளை கர்ம வினைகளாக நமக்கு வந்து சேரும். அப்புறம் சனீஸ்வர பகவான் 7 நாட்டு சனி சரியில்லை, 6ல் சனி சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுல எந்த பயனும் அல்ல. நமக்கு நாமே நம்மை செம்மைப்படுத்துகின்ற ஒரு முயற்சி தான் சனீஸ்வர பகவானை நம்ம வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய பார்வையானது 8, 12, 3 ஆகிய இடங்களில் வருது. அசுபஸ்தானங்களில், மறைவு ஸ்தானங்களில் சனீஸ்வர பகவானோட பார்வை வருது. ஓரளவுக்கு பாதகத்திலும் சாதகம்னு சொல்லலாம். குறைவான பாதகத்தை தரும். கெட்டவர் கெட்டிலில் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி சனி பகவானுடைய 8வது வீட்டு பார்வையானது நமக்கு ஏற்படுகின்ற மனக்குறைகள், தீராத கடன், தீராத நோய், தீராத பகை போன்ற விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி 12வது வீடு பணம் செலவழிக்கின்ற நம்முடைய உடல் ரீதியான ஆரோக்கியத்துக்காக, சிகிச்சைக்காக நம்ம செலவழிக்கின்ற பணம் நமக்கு ஒரு சுபமாக முடியும். நம்ம நோயிலேருந்து வெற்றி பெறுவோம், நோயிலேருந்து வெளியில் வருவோம், நோயோட தாக்கத்திலேருந்து நம்ம வெளிவருகின்ற காலகட்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம பணம் விரயமானாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3வது வீடு என்பது முயற்சி ஸ்தானம். இந்த நேரத்தில் நம்ம அசட்டு தைரியத்தில் ஏதாவது முயற்சிகள் பண்ணாமல் இருக்கணும். தேவையான முயற்சிகள் சரியான நேரத்தில் சரியான முறைப்படி செய்யணும். சனீஸ்வர பகவானோட ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 5வது வீட்டுக்கு ஆதிபத்தியம். 4 அப்படிங்கிறது நிலம், வீடு, சொத்து, தாயார் பற்றிய இடங்கள். 5வது வீடு அப்படிங்கிறது காதலை பற்றி சொல்லுகின்ற இடம், மனசு சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே பூர்வீகம் சம்பந்தமாக சில சங்கடங்கள் வந்து அதற்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வருகின்ற காலகட்டமாக இருக்கும். இது மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பணம் செலவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீடு, சொத்து போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களை வந்தடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் பல இடங்களிலும் பேசப்படுகின்ற வகையில் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். திருமணத்திற்காக காத்திட்டு இருக்கிறவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய எண்ணப்படி புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் மிக சிறப்பான ஒரு காலகட்டம் துலாம் ராசி என்பர்களுக்கு. இருந்தாலும் நம்ம நல்லா இருக்குது, சனீஸ்வர பகவான் நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்கிறார், நல்ல பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நேர்மை, நியாயம், ஒழுக்கம் போன்ற விஷயங்களில் எந்த விதமான எதிர்மறையாகவும் செயல்படக்கூடாது. நம்ம நியாயமாக இருக்கணும். நியாயமாக ஒழுக்கமாக இருந்தோன்னா சனீஸ்வர பகவான் எப்போவுமே நம்ம கிட்டவே இருப்பார். நமக்காக அனுசரணையாக அருள் பாலிக்கின்ற ஒரு தன்மையில் செயல்படுவார். இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆகவே துலாம் ராசி என்பர்கள் மற்ற ராசிகளைப் போல கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. யோகமான நேரம், சனீஸ்வர பகவானோட அருள் உங்களுக்கு கிடைக்கிறது. அதை பரிபூரணமாக உங்களுக்கு சாதகமாக மடை மாற்றுகின்ற விஷயத்தை செய்யணும். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பரம்பரை சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சமாதானமாக போகிறது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.